வணக்கம், நான் எஸ்வி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பூஜா ஸ்டோர்ஸ்லேருந்து விஷ்ணுகுமார் பேசுகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள், பித்தளை செய்யப்பட்ட வால் ஹேங்கிங் இருக்குது, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்குது, சாமி சிலைகள் இருக்குது, உருளீஸ் இருக்குது, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதை நீங்கள் ஒன்று ஒன்றா இப்போ நான் காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கடையில் புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு, வராகி அம்மன் பதிவிளக்குன்னு சொல்லிட்டு. இது 8 கை கொண்ட வராகி அம்மன், முன்னாடி 2 அன்னம் வச்சு அதில் பதிவிளக்கு மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு, இதுவும் பதிவிளக்கு தான். இந்த கப்புக்கும் அந்த கப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதே போல் 2 அன்னம் வச்சு காமாட்சி அம்மன் கிளியும் கரும்பும் வச்சுருக்கு. அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவன் பதிவிளக்கு. சிவன் பதிவிளக்கில் 2 பக்கம் நந்தி வச்ச மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகிஷாசுரமர்தினி, இது புதுசாக இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம். இது நல்ல மூமெண்ட் இருக்குது இந்த விளக்கு பொறுத்த வரைக்கும். 10 பேரில் பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து கேட்பாங்க. இதோட தத்துவம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். சில விஷயங்கள்லாம் கையில் செதுக்குவாங்க. இதை செதுக்கின பிறகு தான் இந்த விளக்கு ரெடி பண்ணுறது. இப்போ இந்த பதிவிளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 2650லேருந்து 4500 வரைக்கும் போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நவரத்தன விளக்கு. இந்த நவரத்தன விளக்கில் பார்த்தீங்கன்னா இது பஞ்சலோக விளக்கு. இந்த பஞ்சலோக விளக்கில் நவரத்தனம் கற்கள் பொதிச்சு அதில் ஸ்ரீசக்கரம் வச்ச மாதிரி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1450 வரும். அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும். ஸ்ரீசக்கரம் வச்சது நல்லா இருக்கும். இதெல்லாம் பித்தளை சிலைங்க. சரஸ்வதி சிலை வித் திருவாச்சி, லக்ஷ்மி வித் திருவாச்சி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மகிஷாசுரமர்தினி சாமி சிலை. இது எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமா. இது சைஸ் சின்னம் தான், பெருசு இன்னொரு லாட் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1450லேருந்து 1550 ருபீஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாரியம்மன். இது கம்ப்ளீட் ஆன்டிக் ஃபினிஷு, நேச்சுரல் லுக்கு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு தெரியும், பட் ஆனால் இது கம்ப்ளீட் ஆன்டிக் ஃபினிஷ்ன்றதுனால உங்களுக்கு இந்த கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும். அடுத்தது திருவாச்சி இல்லாமல் மாரியம்மன், சரஸ்வதி, லக்ஷ்மி. இதிலே பார்த்தீங்கன்னா பாவை விளக்கு, வேறு விதமான பாவை விளக்கு. எல்லாம் நின்றுட்டு இருக்க மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் பணிவான ஒரு பாவை விளக்கு, நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைகள். கிட்டத்தட்ட ஒரு 15-20 டிசைன்ஸ் வரும் விநாயகர் சிலையில். அதுலேயே வலம்புரி வரும், இடம்புரி வரும். 2 சிலைகளுமே வீட்டில் தைரியமாக வச்சு கும்பிடலாம். ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இது 750லேருந்து 4500 to 7500 ருபீஸ் வரைக்கும் இது அவைலபிலிட்டி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நகாஸ் குத்த விளக்குன்னு சொல்லுவாங்க. இது எங்களோட ரெகுலர் ப்ராடக்ட். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஒர்க், ஹேண்ட் ஒர்க்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கையில் செதுக்குனது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ, இதெல்லாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மண்ணும் இருக்காது, ஹாலோவாக இருக்கும். சில இடத்துல மண் போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி பழக்கம் நம்மளுக்கு இல்லை. ஹாலோன்றது நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். நல்ல மூவ்மெண்ட். இதுவும் அப்ராடுக்கு அனுப்புகிறோம். இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3200 ருபீஸ் பர் பீஸ் வரும். இந்த விளக்குகள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி 4 முக விளக்குன்னு சொல்லுவாங்க. இது சென்னையில் சில இடங்கள்ல தான் கிடைக்கும். ஸோ அதனால வந்து நம்ம கடையில் இது கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியரான பீஸு அண்ட் யூனிக்கான பீஸு கூட. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஸ்டாரும் வச்சிருப்பாங்க. அப்படியே மேலே பிளெயின் டைப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிட்டோட 4 முகத்தோட மேலே வந்து பிறை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் பிறை மாதிரி இருக்காது. இது திருநெல்வேலி விளக்கு. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3500லேருந்து 7000, 10,000, 15,000 அந்த லெவலில் போகும். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லாப் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 கை கொண்ட பாவை விளக்கு. எப்படி சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் ஒர்க். இது ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26,000லேருந்து 27,000 ரூபாய் வரும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் பாவை விளக்கு தான். இந்த 2 பாவை விளக்கும் இந்த 10 கை கொண்ட பாவை விளக்கும் வச்சிருக்கிறோம். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டோத்திரம் விளக்குன்னு சொல்லுவாங்க. 5 அடுக்கு கொண்டது. 108 திரிகள் போட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ராதாகிருஷ்ணன் வந்து எங்களுடைய யூனிக் பீஸு, எங்கள் கம்பெனிக்கான முக்கியமான ஒரு சிலைகள். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, சைஸஸும் இருக்கு. ஒரு சைஸுக்கும் ஒவ்வொரு மாடல் வரும், ஒவ்வொரு டிசைனிங் வரும். இதுலேயே கலர்ஸும் வரும். இந்த ராதாகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தது வந்து மேட் ஃபினிஷ். அதுலேருந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபைன் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. அதை விட இன்னும் இது பிரம்மாண்டமாக இருக்கும். பிரைசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000லேருந்து 45,000 ருபீஸ் வரைக்கும் மூவ் ஆகுது. வெளியில் கம்பேர் பண்ணும்போது நம்மளது ரொம்ப கம்மி தான், பட் ஆனால் குவாலிட்டிக்கு நாங்கள் கேரண்டி கொடுப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மலையாள விளக்குன்னு சொல்லுவாங்க, இதாவது கேரளா விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டைல் இல்லாமல் எந்த வீடும் இல்லை, இந்த விளக்கு இல்லாமல் எந்த வீடும் இல்லை, எந்த பங்களாவும் இல்லை. பிரைசஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 2500லேருந்து 24,000 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. இந்த விளக்கும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் விளக்கு தான். இதுவும் வந்து ஹேண்ட்மேட்
ரீசெண்டாக வந்து டிசைனிங் தான் ஹேண்ட்மேடுன்றதால நிறைய பேர் இது விரும்பி வாங்குவாங்க. இதுலேயும் லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர் வச்சு நாங்கள் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாகாபரணம் சொல்லுவாங்க, சிவலிங்கத்துக்கு மேலே வைக்கிறது. இது இல்லாத கோயில் எந்த கோயிலும் கிடையாது. எந்த வீட்லேயும் சிவலிங்கத்தை வச்சு கும்பிட்றவங்க இந்த நாகாபரணத்தோடு சேர்த்து வச்சு கும்பிடணும்னு நினைப்பாங்க. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வரும். இது இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து ஹோம் டெக்கர்ஸ் விளக்கு தான். ஆனால் இப்போ இது விளக்கு மாதிரி யாரும் வச்சுக்கிறது எல்லாமே ஹோம் டெக்கரிங் ஐட்டம் தான். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸஸ் பேப்பர் வெயிட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கு ஆமை மேலே விளக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமை மேலே விளக்கும் இருக்குது. இது சைஸ் சின்னதுலேருந்து 3 இன்ச்சஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 5 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இப்போ நிறைய பேர் எல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து துளசி மாடம் இப்போ யாரும் எந்த வீட்லையும் இல்லை, ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஃப்ளாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போ இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி மாடம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 975 வரும். இதுலேயும் சின்னது வருது 675 வரும். இந்த மாதிரி நிறைய விளக்குகள், இதுவும் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வைக்கிற விளக்கு தான். ஆனால் இது நியூ டிசைன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மூவிங் ஆகிற விளக்கு தான். மெயினாக வந்து எக்ஸ்போர்ட் தான் எங்களுக்கு நல்ல மூவிங்கில் இருக்க எல்லா விளக்குமே இதில் இருக்கிறது. ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 550லேருந்து 2500 rupees வரைக்கும் வரும் பர் செட். இது 7 முக விளக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் வச்சிருக்கோம், லக்ஷ்மி வச்சிருக்கோம், சரஸ்வதி வச்சிருக்கோம், விநாயகர் வச்சு நிறைய பேருக்கு நான் செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ இதுலேயே வந்து வேற டைப் வந்திருக்கு, நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன சாமி வேணுமோ அதை வச்சு நாங்கள் கொடுப்போம், சரிங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 2450லேருந்து 4500 rupees வரைக்கும் வரும், டிபெண்ட்ஸ் அப் அந்த சைஸஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா 7 முக விளக்கு ஆன்டிக் டைப் ஆரத்தி காமிக்கிற மாதிரி வரும். நியூ டிசைனிங், சிம்பிள் டிசைன், பட் ஆனால் வந்து ஃபேன்சியாக லுக் இருக்கும். நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் ஆரத்தி கடவுளுக்கு நீங்கள் வந்து விளக்கேற்றின உடனே நீங்கள் ஆரத்தியும் காமிக்கலாம் இப்படி. ஸோ உங்களுக்கு வந்து எந்த கஸ்டமர் இல்லை, வெயிட்லெஸ் கூட. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2400 வரும். இந்த ப்ராடக்ட் வந்து அப்துல் கலாம் ஐயா யங் யூத் பீப்புள் வந்து இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1100 தான். நேரில் கூட வந்து பார்த்து நீங்கள் அனுப்பலாம், இல்லை நீங்கள் ஃபோட்டோவில் அனுப்பிச்சிங்கன்னா கூட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி கொரியர் கூட அனுப்பிச்சிடுவோம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நுணுக்கமாக பார்த்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு என்ன வேணுன்றதை பார்த்துட்டு அவங்க என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அது மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் நல்லபடி பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னா கூட நாங்கள் செஞ்சுக்கிறோம். பதிவிளக்கில் வந்து இதுவும் ஒரு விதமான பதிவிளக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க. குபேர விளக்கில் நாங்கள் சிம்மதுர்கை வச்சிருக்கிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா பூஜைக்கு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் எங்கேயும் அந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து பழைய விளக்குகள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆன்டிக் ஃபினிஷில் பார்த்துருப்பீங்க. இது நாம விளக்குன்னு சொல்லுவாங்க, விஷ்ணு விளக்குன்னு சொல்லுவாங்க, வாஸ்து விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கோட பேட்டர்ன் நாங்கள் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் போராடி கடைசியில் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டில் இருந்த ஒரு பழைய பீஸை எடுத்து நாங்கள் இதை பேட்டர்ன் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கான வரவேற்பு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் அதெல்லாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 வரும். இது வேற எங்கேயும் கிடைக்காது. எங்களோட பேட்டர்ன் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் எங்கேயும் ரிலீஸ் பண்ணுறது இல்லை. இது விநாயகர் லக்ஷ்மி சிலை. இது வந்து 2-3 ஃபினிஷிங் வரும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1.5 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சில் இருந்து ஆரம்பிக்கும். இதனோட முக அமைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் 1.5 இன்ச்சில் இந்த அளவுக்கு வந்து முக அமைப்பு கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா பெரிய சிலையில் சில நேரத்தில் கிடைப்பது இல்லை. அதனால் இந்த லக்ஷ்மி சிலையை பாருங்கள், தாமரை மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க. இது வந்து 1.5 இன்ச்சு தான் இந்த லக்ஷ்மி சிலை. இப்போ 1.5 இன்ச்சிலேருந்து எங்கள் கிட்ட இருந்து எல்லா சைஸ்லையுமே அவைலபிலிட்டி இருக்குது. இது சித்தி புத்தி விநாயகர், லக்ஷ்மி விநாயகர், கஜலக்ஷ்மிலேயே 2 சைஸ் இருக்குது. அதே போல தான் இதுவும் வந்து 2 இன்ச்சுலேருந்து 2.5 இன்ச்சு தான் வரும் அளவு. நல்ல ஒரு நுணுக்கமான ஒரு அமைப்போட இருக்கும். ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு 75 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலைகளுக்கு ஏற்ற மாதிரி முகத்துவம் எல்லாம் பார்த்த பிறகு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வரும், சேஞ்ச் ஆகும். விஷ்ணு லக்ஷ்மி ஆதிசேஷன் மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் பெருமாள், தத்தாத்திரியர், பெருமாள்லேயே 4-5 டைப் வரும். அதே மாதிரி விஷ்ணு லக்ஷ்மி வரும், சங்கு சக்கர நாமம். இது கீழே பார்த்தீங்கன்னா விருச்சிகம் வரும். ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 975, 1100, 1200, 1700, 3500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இதோட பெருசும் இருக்கு, 4 ஃபீட்லாம் இருக்கு. எல்லாமே கம்ப்ளீட் வால் ஹேங்கிங். இந்த விநாயகர் வால் ஹேங்கிங்லேயே கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-40 டைல்ஸ் இருக்கு. அது ஒன்னொன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். முருகர் சிலை இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஒர்க்கு, சூப்பர் ஃபைன் ஃபினிஷ். முருகர் வள்ளி தேவானை, முருகர் வித் திருவாச்சி, இதே மாதிரி முருகர் வித் வள்ளி தேவானை, அந்த மாதிரி மாறி ஒரு டிசைனிங் ஒவ்வொரு மாடலுங்க ஏற்ற மாதிரி வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி ஆண்டாலும் இருக்காங்க பின்னாடி, பைரவர், அர்த்தநாரீஸ்வரர். இது வந்து
சில பேர் தான் வாங்குவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குறவங்க வந்து மனசார கும்புறவங்க வந்து ஆசையாக வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி நடராஜர், சிவனோட முகம், சிவலிங்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய சைஸ், சிவலிங்கத்திலேயே நிறைய சைஸ் இருக்குது. நடராஜரில் 5 இன்ச்சிலேருந்து 3 அடி 4 அடி வரைக்கும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எங்ககிட்ட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி முக்கியமான ஒரு யூனிக் பீஸ் பார்த்தீங்கன்னா சங்கு கிருஷ்ணா, சங்கு மேலே கிருஷ்ணா வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2100 rupees வரும். இது வந்து வாஸ்து விளக்குன்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலில் வந்து அரக்கர்களும் தேவர்களும் வந்து மலையை கடைவாங்க இல்லையா, அதுதான் இது. சென்டரில் இருக்கிறது தான் மலை, மேலே இருக்கிறது தான் நாகம், கீழே இருக்கிறது பெருமாள். அந்த மலையை கடையும் போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் வெளிப்படும் போது அதனால தான் சிவன் வந்து அந்த விஷத்தை குடிக்கணும், உலகத்தை காப்பாற்றுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தையே அருந்தினாரு. அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த வாஸ்து விளக்கு. இது ஒரு யூனிக் பீஸ் தான், எங்களுக்கும் ரெகுலராக மூவ் ஆகிறது. இதுலேயே வந்து சங்கு விளக்கு இருக்கு, நிறைய வந்து ஆன்டிக் ஃபினிஷ், ஆன்டிக் லுக்கு, டெக்கரேட்டிவ் விளக்குங்கள்லாம் இருக்கு. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 350லேருந்து 650 வரைக்கும் வரும். அதுவும் டிபெண்ட்ஸ் அப் இந்த சைஸஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏக ஆர்த்திங்க ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கும். இந்த மாதிரி ஃபினிஷிங் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீணை, சரஸ்வதிக்கான வீணை. இது கேட்டு நிறைய பேர் வராங்க. நல்ல ஃபினிஷிங். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750. இது வந்து ஈகிள் பேர்டு வச்சு ஒரு ஆர்த்தி, இதுவும் ஏக ஆர்த்தின்னு சொல்லுவாங்க. இது 1100. இதுவும் கம்ப்ளீட்டாக ஆன்டிக் ஃபினிஷ் தான். ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வரும். இது வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 135, 185, 195, 225, 275 வரைக்கும் போகும். இது சில டைம் மாறும், ஸ்டைல் மாறும்போது ஒரு 10 ரூபாய் 20 ரூபா மட்டும் வித்தியாசம் வரும். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலராக வால் ஹேங்கிங் மட்டும்தான் நான் வச்சிருக்கேன், வேற எதுவும் நான் வைக்கல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈகிளில் பெல் வச்ச மாதிரி, அதே மாதிரி திருவாச்சியில் விநாயகர் சென்டர், இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ்டு தான். விநாயகர் தனியாக வரும், திருவாச்சி தனியாக வைக்கணும் வச்சுக்கலாம். அதே மாதிரி சூரியன் சந்திரன், விநாயகர் முகத்தில் 3 அகல் வச்ச மாதிரி, யானை முகம் கொண்ட வால் ஹேங்கிங். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3100. சைஸ் இதுலேயே 3 சைஸ் வரும். 2900 வரும், 3100 வரும், 3600 வரும், 9500 rupees வரைக்கும் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈகிள், இதுவும் அகல் வச்சது மாதிரி தான் இருக்கும். இது தசவதாரம் ஃப்ரேம், இது அஷ்டலட்சுமி ஃப்ரேம். இதுலேயே வந்து ரீசெண்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு கம்ப்ளீட் கோல்டு பாலிஷ் பண்ணி நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக எக்ஸ்போர்ட் பண்ணோம். இது யாழி முகம். யாழி முகம்ன்றது நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது, சரிங்களா? இது யாழி வந்து ஒரு அம்மனோட வாகனத்தோட முகம். இது வீட்டு வாசல்ல இல்லை சாமி வாசல் மேலே வச்சிங்கன்னா டிஸ்டி கழியும், டிஸ்டி உள்ள வராது. அதே போல தான் சூரியன். இதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வச்சிருப்பாங்க, இதுவும் டிஸ்டிக்காக தான். இது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலாங்கில் லீஃப் கணேஷ்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பேர் லைக் பண்ணுறாங்க. அதாவது யங்ஸ்டர்ஸ் அரௌண்ட் நம்ம ஏஜ் பார்த்தீங்கன்னா 40-45 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து இதை ரொம்ப லைக் பண்ணி அவங்க வீட்டு வாசல்லையோ இல்லை ஹால்லையோ வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வைக்கிறாங்க. அதே மாதிரி இது புத்தா டோர் நாக்கர். இது நிறைய பங்களாஸில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1100 வரும். இது வந்து நேச்சுரல் லுக்கு நைஃப், பயப்படாதீங்க யாரும். இது வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் தான், யூனிக் பீஸ் தான். இதுவும் இது ஜஸ்ட் ஃபார் ஷோ பீஸுக்காக வச்சிருக்கிறாங்க. இது எப்படி பண்ணா நல்ல ஒரு கோல்டு சில்வர் கலந்த ஒரு பாலிஷ் பண்ணி அவங்க ஆன்டிக் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காங்க ஒரு இடத்துல. நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுவும் நான் தான் பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் வால் ஹேங்கிங் வித் அன்னம் வித் விளக்கு, சூரிய முகம். இது வந்து துர்கா தேவி ஃபேஸ். இதுவும் வந்து வால் ஹேங்கிங் தான். இதுல வந்து டோர் நாக்கரும் சேர்ந்து இருக்கு. மயில் வித் அகல், அதே மாதிரி கணேஷா வால் ஹேங்கிங். ஸோ இந்த மாதிரி நிறைய வால் ஹேங்கிங் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் ஹேங்கிங்லேயே 5 முகம் கொண்ட வால் ஹேங்கிங். இதுலேயே பெல் எல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது 5 ஸ்டெப், 4 ஸ்டெப், 3 ஸ்டெப், 2 ஸ்டெப், 1 ஸ்டெப் அப்படின்னு வரும். இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து வாஸ்துக்காக வைப்பாங்க. ஏன்னா வீட்டு வாசலில் கட்டுவாங்க, இல்லைன்னா வந்து சாமி ரூம் வாசலில் கட்டுவாங்க. எதுக்குன்னா மணி சத்தம் வீட்டில் எப்பவுமே கேட்டுட்டே இருக்கணும். மணி சத்தம் எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டில் கேட்குதோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு வீடு வந்து சுபிட்சமாக இருக்கும்ன்றது ஒரு ஐதீகம். இது நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னா யாரும் சின்னவங்க கிடையாது. வாழ்க்கையில் நல்ல அனுபவப்பட்டவங்க, நல்ல ஈசனை கும்பிட்றவங்க, நல்ல பக்திமானங்கள் தான் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றது. அவங்க சொன்ன விஷயத்தில் ஒரு நம்பிக்கை வச்சு நான் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறேன். நான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 350லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இவர் வந்து ராஜ கணபதின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தோட தோற்றமே மாறி போச்சு, இந்த இடத்தோட அழகே மாறி போச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. ஒரு கோயில் சந்நிதிக்குள்ள வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்ற நிறைய என்னோட கஸ்டமர்ஸே இருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 4 முக உருளி. பிரைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 7800. அதோட சின்ன சைஸும் இருக்கு. அப்படியே நீங்க ஒன்னொன்னா நீங்க பார்க்கலாம். இதுல சின்னது இருக்கு, இதுல பெல் வச்ச மாதிரி இருக்கு, அதுலயும் விநாயகர் இருக்கு, அதுலயே விருச்சிகம் வச்ச மாதிரி ஒரு உருளி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஸ்டைல்ஸ் இருக்கு. அதில் ட்ரங்க் கணேஷ்னுவாங்க. ஆக்சுவல் ட்ரங்க் கணேஷ்ன்றது தும்பியில் இருக்கிறது. இதில் வந்து நிறைய ஸ்டைல் இருக்கு. ஆனால் வந்து அப்ராட் கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3950, 3950 வரும்.
வரும். இது அடுத்த சைஸும் இருக்குது, அது வந்து 2950 வரும். நிறைய விநாயகர் ஸ்டைல்ஸில் நிறைய இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் கணேஷ், ஈஸி சேர், படிக்கிற கணேஷ் மாதிரி. இது போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணேஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் எங்ககிட்ட இருக்குது. சோஃபா கணேஷ் இருக்குது, காட் கணேஷ் இருக்குது, ஈ சேர் கணேஷ் இருக்குது, சோஃபா கணேஷ் இருக்குது, நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது அதுலேயே. இது தசவதாரம் ஐடல்ஸு, 10 அவதாரங்கள், பெருமாளோட 10 அவதாரங்கள். 6 இன்ச்சஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9500 ஆகும். 4 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 4500 ஆகும். 3 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக தான் வரும். 3500 3800 ருபீஸ், ஒரு 500 ருபீஸ் வித்தியாசம் தான் வரும். இப்போ இந்த உருளி பார்த்தீங்கன்னா இது நியூவாக இங்கே வந்திருக்கு. இது என்னென்னா ஒரு ஃபேன்சி உருளி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1800லேருந்து 2600 வரைக்கும் வரும். இது காப்பர் கலசம், கோபுர கலசம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8500 ருபீஸ் வந்து 2.5 feet வரும். அதுக்கு 1000 ருபீஸ் டிஃப்ரென்ஸில் ஒரு சைஸுக்கும் மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும். இது வந்து கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட்டு. இதுனா அயனில் வந்து அயன் ஷீட்டில் பண்ண நான் ரெஸ்டிங், துரும் பிடிக்காது. இந்த இது பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் செட்டு. இப்போ நிறைய பேர் வந்து சிலைகளில் தான் வந்து கணேஷ் மியூசிக்கல் செட்டுன்னு கேட்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3600 ருபீஸ் வரும் செட்டு. நாங்கள் வந்து பஞ்சலோக காப்பு, பஞ்சலோக தண்டை, கைத்தண்டை, கால் தண்டை அனைத்தையுமே நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டது. பஞ்சலோகத்தில் போட்டால் ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காப்பர் மிக்ஸாக இருக்கிறதுனால உங்களோட ரத்த ஓட்டமும் சீரடையும். ஸோ இதுக்காக வந்து நிறைய பேர் போகிறாங்க. இதில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. குதிரை முகம் கொண்டது, பைரவர் முகம் கொண்டது, யாழி முகம் கொண்டது, இதிலே பிளெயின் டைப் 2 பக்கம் பால் வச்சுது, இதிலே சிவலிங்கம் அதில் வந்து சூலத்தில் ருத்ராட்சம் வச்ச போல. அடுத்தது டபுள் சைடு வேல், அதுவும் வந்து மாடல். இது ஒரு மாடலு. இதுலேயே இன்னொரு மாடலும் இருக்குது. இதில் யானை முகம் கொண்ட காப்பு. இது வந்து இந்த பஞ்சாபிஸ் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி முக்கோணம் காப்பு, பஞ்சலோக காப்பு. ஸோ இது எல்லாமே எங்கள் கடையில் ரெகுலராக கிடைக்குது. அதே மாதிரி ரிங்ஸும் இருக்குது. இது சும்மா நான் வந்து டிஸ்பிளேக்காக இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன். நிறைய ரிங்ஸ் இருக்குது. அதில் மாரியம்மன் இருக்குது, விநாயகர் இருக்குது, முருகர் இருக்குது, அதில் பார்த்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்க்குறீங்கன்னா இது வந்து 1100 ருபீஸ் வரும். வேலைப்பாடுக்கு தான் காசு, பொருள் அந்தளவுக்கு காசு கிடையாது. இதனுடைய வேலைப்பாடுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சங்கு, ஊதுனா சங்கு சவுண்டு வரும். பட் ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு ஊத வராது. இது வந்து வலம்புரி சங்கு, சின்ன சைஸ்லேருந்து வரும். சின்ன சைஸ்லேருந்து 6 சைஸ் வரும் இதில். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 175லேருந்து 1150 ருபீஸ் வரைக்கும் வரும் சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மணி, அதாவது நம்ம குலதெய்வத்துக்கான உகந்த ஒரு மரம். அந்த மரத்தினால் செய்யப்பட்ட கருங்காலி. இது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இது வெள்ளியோடு கலந்து கப்பு போட்டு செஞ்சது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3800 to 7000 to 11,000 வரைக்கும் இது இருக்குது. அதே போல் தான் இது சில்வர் இல்லாமல் இது வந்து கை செயின், கருங்காலி மணி கை செயின். இது கருங்காலியோடு சேர்ந்த கண் திஷ்டி மணி. இது எல்லாமே வந்து திஷ்டி போகிறதுக்கான ஒரு விஷயங்கள். இது வந்து மகரகண்டி மாலைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டதான். 5 முகம் கொண்ட ருத்ராட்சத்தில் 36 காய் போட்டு பஞ்சலோக வாஷர் சென்டரில் ஒவ்வொரு பீஸுக்கும் பஞ்சலோக வாஷர் வச்சு 36 காய் 36 வாஷர் போட்டு மகரகண்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6800லேருந்து 13,000 ருபீஸ் வரைக்கும் வரும். இதெல்லாமே டாலர்ஸு, பஞ்சலோக டாலர்ஸ். இதெல்லாம் இது பஞ்சலோக ரிங்ஸு. இது வந்து கோமதி சக்கரம் சொல்லுவாங்க, லக்ஷ்மி பூஜைக்கு வைப்பாங்க. இது வந்து பேபி சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 4 ரூபாலேருந்து 5 ரூபா வரும். இது லக்ஷ்மி பூஜைக்கு 8 காயின் 21 காயின் வச்சு ஒருத்தர் மனசு அவங்கவுங்க மனசுக்கு எத்தனை மணி வைக்கணுமோ அத்தனை மணி வச்சு விற்பாங்க. சில பேர் வந்து நம்பர்ஸ் வைஸ் வைப்பாங்க, இத்தனை கோமதி சக்கரம் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க. 11 வைக்கிறதுக்கு இது 1 வச்சு பூஜை பண்ணாலே நீங்கள் அது ஈக்குவலாக வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வரும், 10 ருபீஸ் வரும், இது 5 ருபீஸ் வரும். இது எல்லாமே வந்து பூஜைக்கு ஏற்ற ஒரு பொருட்கள் தான். எஸ்வி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பூஜா ஸ்டோர்ஸ், வலசரவாக்கம்,
சிவன் கோயில் எதிர்த்தாப்புல இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் மார்னிங் 10 to நைட் 9 o'clock வரைக்கும் ஷாப் ஓப்பனிங்கில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் வரலாம். வந்து என்ன பொருள் எப்படி வேணும்னாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அது வந்து மிக குறைந்த விலையில் தான் இருக்கும். சண்டே காலையில் 11லேருந்து ஈவினிங் 7:30 to 8 o'clock வரைக்கும் சண்டே ஓப்பனிங்கில் இருக்கும். 24/7 எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், எங்களோட ஃபோன் கால் நம்பர் ஆனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி எங்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணலாம். எங்களுக்கு ஆதரவு தந்த அனைத்து கஸ்டமர்களுக்கும், மேக்ஸிமம் எல்லாருமே அண்ணா, சிஸ்டர், அக்கான்னு தான் கூப்பிடுவேன். என்னோட எல்லா அண்ணன்மார்களுக்கும், அக்காக்களுக்கும், சிஸ்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எஸ்வி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மூலமாக. தேங்க்யூ.